ஹாய் மடிச்சல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷா படத்தோட 4வது பக்கத்தை தான் பார்க்க போறோம். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 3 பக்கத்துக்கான லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் உங்களுக்காகவே பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம நீங்க அந்த பக்கத்தையும் பார்த்துருங்க. இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இப்போ இந்த படம் ஆரம்பிக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போன பார்ட் எங்க முடிஞ்சதோ சரியா அங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது போன பார்ட்டோட இடத்துல இந்த கொலைகளை செய்யக்கூடிய அந்த வில்லப்பையில ஒருத்தன் கழுத்தை அறுத்து போட்டு தள்ளிருப்பான். இப்போ அவனோட பாடியை அப்படியே கொண்டு வந்து வச்சு மண்டை ஓட்ட அறுத்து உள்ள இருக்கக்கூடிய அவனோட மூளையை மட்டும் அப்படியே தனியா எடுத்து வைக்கிறான். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நீங்க சாப்பிடும்போது மட்டும் இந்த படத்தை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். நான் சொன்னதை கேட்காம சாப்பிடும்போது இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவத்துக்கு கம்பெனி வந்து பொறுப்பேற்காது, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெஞ்சில இருந்து வயிற்று வரைக்கும் ஒரு கோடை போட்டு உள்ள இருக்க குடலை மட்டும் தனியா எடுத்து வெட்டி வெளில வச்சு அதுல ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கும்போது உள்ள வந்து ஒரு கேசட் ஒன்று இருக்கிறதா பாக்குறாரு. ஒரு ஆபீசர் ஒருத்தர் அங்க வராரு. அந்த கேசட் எடுத்து ஒரு டேப்ல போட்டு பார்க்கும்போது, இதை பாருங்க ஆபீசரு, நான் செத்து போயிட்டதுனால இந்த கொலைகள் இப்படியே நின்றுடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒன்றும் முடிவு கிடையாது. இதுக்கப்புறம் தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு ரூம்குள்ள ஒருத்தரோட 2 கண்ணையும் தச்சு வச்சுட்டு ஒரு சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்கான். அதே சங்கிலியோட இன்னொரு ரெண்டுல இன்னொருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்கான். அவனுக்கு கண்களை தைக்காம அதுக்கு பதிலாக அவனோட வாயை அப்படியே தச்சு வச்சிருக்கான். 2 பேரும் மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பார்த்தா ஒருத்தனுக்கு வாயை தச்சிருக்கு இல்லையா, அந்த பையன் தனக்கு முன்னாடி இருக்க ஒருத்தனுக்கு கண்ணை தச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறது நல்லா பார்க்க முடியுது. பட் அவனுக்கு இந்த வாயை தச்சு வச்ச பையன் இங்க இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஒருத்தனால பார்க்க முடியல, இன்னொருத்தனால பேச முடியல. சோ 2 பேராலையும் சரியா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. கண் தெரியாதவன் அந்த சங்கிலியை பிடிச்சிருக்கும் போது உள்ள வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணா கீழே விழுகுது. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சத்தம் கெட்ட இடத்துல கையை வச்சு பாக்குறான். சில ஷார்ப்பான ஆயுதங்கள்லாம் அங்க இருக்குது. அதை பார்த்ததும் சரியாவா அதை தொட்டு பார்த்ததும் தனக்கு முன்னாடி இருக்கிறவன் தன்னை கொலை பண்ண போறானோ அப்படின்ட்டு நினைச்சு பயந்துகிட்டு அந்த டூல்ஸை எடுத்து தனக்கு ஆப்போசிட்ல இருக்கவனை அடிக்க பாக்குறான். டே பயப்படாதடா, நான் ஒன்னும் கொல்றதுக்காக இங்க வரல அப்படின்ட்டு அவனால சொல்ல முடியல. ஏன்னா வாய் தான் தச்சு வச்சிருக்கானே. அப்பதான் தன்னோட கழுத்துல இருக்கிற பூட்டுக்கான சாவி அந்த மொட்டைப்பையோட முதுகுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத பாக்குறான். அந்த சங்கிலியை பிடிச்சி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மிஷின் ஒண்ணு ட்ரிகர் ஆயிடுது. அந்த சங்கிலியை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஷின் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கானுங்க. 2 பேரும் பக்கத்துல போனோம்னா கண்டிப்பா அந்த மொட்டைப்பையன் நம்மள கொன்றும் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால அவன் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற சாவியை நம்ம எப்படியாவது எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே மெதுவா அவனுக்கு பக்கத்துல போயிடறான். கையில கிடக்கிற எல்லா ஆயுதத்தையும் எடுத்து அவனை சரமாரியா அடிச்சு போட்டு தள்ளிட்டு அவன் கழுத்துக்கு பின்னாடி இருந்த சாவி எடுத்து தன்னோட கழுத்துல இருக்க அந்த பூட்டை திறந்து தன்னோட வாயை தச்சு வச்சிருக்கிறதையும் மறந்து நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்ட்டு கத்துவான் பாருங்க. அவனோட வாய் அப்படியே கிழிஞ்சு போய் ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. செத்த பையன் அவன் இந்த வலியை தாங்கிக்கிட்டு முன்னாடியே தன்னோட வாயை ஓபன் பண்ணிட்டு, நான் ஒன்னும் கொல்ல வரல, ஒன்ன மாதிரியே என்ன இங்க அடைச்சு வச்சிருக்கானுங்க, உன் முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாவியை எடுத்து கூடுறா, அதை வச்சு என் கழுத்துல இருக்க பூட்டை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மொட்டை பையன் செத்து போயிருக்க மாட்டான். இவனுக்கும் உடம்புல ஏகப்பட்ட காயமும் வராம இருந்திருக்கும். கட் பண்ணா இந்த பக்கம் நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ள போறாங்க. இந்த படத்தோட 3வது பக்கத்துல ஒரு லேடி போலீஸோட நெஞ்சு அப்படியே கிழிச்சு அவளை கொலை பண்ணிருப்பான். அப்படியே அப்ப செத்து போன அந்த பொண்ணோட டெட் பாடியே இவனுங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறானுங்க. இந்த போலீஸ்கார ஏன் இந்த படத்தோட எண்டு வரைக்கும் வர போறாரு. சோ இவரை நம்ம ஹீரோ அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு கூட இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, கண்டிப்பா இந்த பொண்ணை மேல தூக்குறதுக்கு வேற யாரோ ஒருத்தவங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த எல்லா கொலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வில்லப்பைய ஒரு கேன்சர் பேஷண்ட். சோ கண்டிப்பா அவனுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த கேஸை நம்ம எப்படா முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை போட்டு பிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு சூட்கேஸ் ஒண்ணு ரெடியா பேக் பண்ணி இருக்குது. அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆனவன் எங்க போற அப்படின்ட்டு தன்னோட மனைவி கிட்ட கேக்குறான். நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, என்னோட அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா ஹீரோ தம்பி எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால என்னால வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறான். சரி மாமா, நீ உன்னோட வேலைக்கு ஒரு தாலியை கட்டிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. தலையில கையை வச்சுக்கிட்டு அம்போன்னு உட்காந்துட்டவன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தூங்குறதுக்காக போறான். அப்போ தன்னோட வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கோச்சிக்கிட்டு போன தன்னோட மனைவி தான் வந்திருக்கா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஏமா தாயா நான் உள்ளதான் இருக்கேன், நீ வா வா அப்படின்னு சொல்றான். ஆனா அங்கிருந்து எந்த வித பதிலும் வரல. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு டவுட் வருது, உள்ள வந்தது தன்னோட மனைவி தானா இல்ல வேற யாராவது அப்படின்ட்டு. ஒரு டவுட்டோட பயத்தோட அங்க யாரு இருக்காங்க அப்படின்ட்டு சுத்தி முத்தி 4 பக்கமும் தேடி பார்த்துட்டு வந்துட்டு இருப்பான் பாருங்க. அப்போ ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்த யாரோ ஒருத்தவங்க அவனை புகையலாமா லாடுறாங்க. ஆனா அவனை கொலை பண்ணாம ஒரு பாத்டப்ல படுக்க வச்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சு பார்த்தா அந்த பாத்ரூமோட டோர்ல வந்து ஒரு கேள்விக்குறி போட்டிருக்குது. அதை பார்த்ததே இவனுக்கு ஒரு விதமான பயம். வெளில யாராவது இருக்காங்களோ அப்படிங்கிற பயத்துல அந்த டோர்ல இருக்க ஒரு ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்றான். பட் அதை திறக்க முடியல, கொஞ்சம் ஹார்டா இருக்குது. அந்த கதவை திறக்கும் போது ஒரு ட்ராப் ஒன்று ட்ரிகர் ஆகிற மாதிரி செட் பண்ணிருப்பானுங்க போல. ஆனா நம்ம ஹீரோ தம்பிக்கு அது ஒண்ணுமே தெரியல. டப்பு டப்புன்னு போட்டு இழுத்ததுல அந்த ட்ராப் வந்து ட்ரிகர் ஆயிடுது. அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒன்னும் ட்ராப்பை ட்ரிகர் பண்றதுக்காக உள்ளது கிடையாது. அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரு டிவியை ஆன் பண்றதுக்கான வழியை தான் அவன் செஞ்சுட்டு போயிருக்கான். அதுல ஒரு வீடியோ ஒன்று பிளே ஆகுது.
சொல்லுது, தம்பி இதை பாரு, இப்போ நான் உன்னை வச்சு ஒரு கேம் ஒன்று விளையாட போறேன். அந்த கேம்ல மாட்டிக்கிட்டு நிறைய பேர் சிக்கி செதறி சின்ன பின்னமா போக போறாங்க. உன் மனசாட்சியை தொட்டு பார்த்து யாரெல்லாம் தப்பிக்கணும் யாரெல்லாம் தப்பிக்க கூடாது அப்படிங்கறத நீயே முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ தம்பி ஒரு கதவை திறக்கிறான். அப்படி கதவை திறந்ததும் ஒரு ட்ராப் ஒன்று ட்ரிகர் ஆயிடுது. ஒரு கொடூரமான மாஸ்கோட ஒருத்தவங்க இருக்கிறத பார்த்துட்டு, டேய் நீ முதல்ல உன் மாஸ்கை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணோட கை காலு வாய் எல்லாத்தையும் கட்டி கையில ஒரு கேசட் ஒன்னையும் கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த வில்லப்பைய. இப்போ மறுபடியும் அங்க இருக்கிற டிவி ஆன் ஆகி அதுல ஒரு வீடியோ ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதாவது அந்த வில்லப்பை தான் இந்த பொண்ணை இந்த சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த சேர்ல கட்டி போடப்பட்ட பொண்ணு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு லேடி. ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு நிறைய ஆசையை காட்டி தவறான வேலைகளுக்கு ஈடுபடுத்துறது தான் இந்த லேடியோட பெரிய வேலையை. இந்த லேடியால நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. இவ செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஆஃப் ஆயிடுது. அந்த பொண்ணோட மாஸ்க் கழட்டினதுக்கு அப்புறம் அந்த ட்ராப் வந்து இப்ப மறுபடியும் ட்ரிகர் ஆயிடுது. அந்த பொண்ணோட முடியை வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பியில ஈர்க்காம கட்டி வச்சிருப்பான் போல. அந்த கம்பி சுத்த ஆரம்பிச்சதும் இந்த பொண்ணோட முடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டே இருக்குது. அந்த முடி மட்டும் மொத்தமா உள்ள போச்சு. இந்த பொண்ணோட மண்டை அப்படியே, அதாவது அந்த முடி மட்டும் அப்படியே தனியா டோப்பாவா கழண்டுட்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்குது. பட் அந்த முடியை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எந்த வித ஆப்ஷனுமே அங்க இல்ல. அவளை காப்பாத்துறதுக்காக நாலா பக்கமும் அப்படியே சதறி ஓடுறா. பட் இவளால எதுவுமே பண்ண முடியல. கத்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கும்போது ஒரு டிரா ஒன்னு ஓபன் பண்றான். அதுல டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி இருக்குது. இதுக்கப்புறம் வேற வழி கிடையாது, நம்ம ஆயுதத்தை கையில எடுத்து ஆகணும் அப்படின்ட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த மிஷினை டமால் டமால்னு சுடுவான் பாருங்க. அந்த மிஷின் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அது ட்ரிகர் ஆயிடுது. சுத்த ஆரம்பிக்குது, முடி கீழே போகுது, கத்த ஆரம்பிக்கிறா. இவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான். அப்படியே அந்த மிஷின் சுத்திட்டு இருக்கும்போது அதுல ஒரு சில நம்பர்ஸ் இருக்கிறத நம்ம தலைவன் பாத்துறான். இவன் ஒவ்வொரு நம்பரா தேடி முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணோட மண்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளில எடுத்துட்டு வருது. ரத்தம் பிச்சுக்கிட்டு மூஞ்சி வழியா ஊத்தி ஓடிட்டு இருக்குது. ஒரு வழியா அந்த நம்பரை கண்டுபிடிச்சு அந்த மிஷின்ல மாட்டிருக்க இந்த பொண்ணை வெளில கொண்டு வந்துடுறான். அந்த பொண்ணோட மண்டையில இருந்து ரத்தம் ஊத்தி ஆறா ஓடிட்டு இருக்கிறதுல அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போறான். அப்போ இந்த பொண்ணை எடுத்து ஒளி வச்ச மாதிரி ஒரு கத்தி ஒண்ணு ஒரு சேஃபான இடத்துல இருந்து எடுத்துட்டு வரா. இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வருது. அதே டவுட் தான் உங்களுக்கு வந்திருக்கா? அந்த கத்தி இருக்கிற இடம் இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. இவ மிஷின்ல மாட்டி கத்தி கதறி குப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது அந்த கத்தி இருக்கிற இடத்த அவங்கிட்ட இவ சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கத்தியை எடுத்து இவ முடியாடுத்து இவளை ஈஸியா காப்பாத்திருப்பான். பட் ஏன் அவ அப்படி சொல்லல அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. அதை நான் என்ன அப்படிங்கிறத போக போக சொல்றேன். அந்த பக்கம் ஹீரோ தம்பி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட தேடிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கத்தி எடுத்து வந்து நம்ம ஹீரோ தம்பியை குத்தி கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றா. உன்னை காப்பாத்த நினைச்ச என்னைய கொலை பண்ண பாக்குறியா கொலகார பாவி அப்படின்னு அவளை அப்படியே இழுத்து தூக்கி நாலா பக்கமா வீசி அடிச்சிடறான். அவளும் ஒரு கண்ணடியை உடச்சுக்கிட்டு அப்படியே அந்த பக்கமா போய் இவளுக அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த லேடி போலீஸை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்க வந்து நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸை காட்டுறாங்க. அந்த கொலகார பையலுக்கு கேன்சர் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த லேடியை அவ்வளவு தூரம் தூக்கி தொங்க விட்டு கொலை பண்ணிருக்க முடியாது. சோ இந்த கொலகார பையலுக்கு யாரும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த லேடி செத்து போயிருந்த மொத்த இடத்தையும் போட்டு அலசி ஆராய்ஞ்சிருக்கானுங்க. அப்போ அந்த லேடி போலீஸை கட்டி வச்சிருந்த ஒரு சங்கிலியில நம்ம ஹீரோ தம்பியோட கைரேகை இருந்திருக்கு. அப்படின்னா நம்ம ஹீரோ தம்பியும் ஒரு கொலகார பையல அப்படின்ட்டு நீங்க நினைக்காதீங்க. அந்த கொலகார பை தான் நம்ம ஹீரோ தம்பியோட கைரேகையை எப்படியோ கொண்டு போய் அங்க வச்சிருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ தம்பி காப்பாத்த நினைச்சான் இல்லையா ஒரு லேடிய, அந்த பொண்ணோட கையில இருந்த டேப் ரெக்கார்டரா ஆன் பண்ணி பாக்குறான். நீ காப்பாத்த நினைச்ச இந்த பொண்ணை எதுக்காக உன்னை கொலை பண்ண வந்தா அப்படின்ட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டா இருக்குல்ல. அதாவது இந்த பொண்ணு ஒரு கேடு கெட்ட பொண்ணு அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ நீ காப்பாத்தினாலும் கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள அந்த பொண்ணை அடைச்சிரும் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ தலை முடியா எடுத்து அவளை காப்பாத்துறதுக்காக நீ கத்தியை தேடி அங்கேயும் ஒண்ணு இல்லையா. அவ நினைச்சிருந்தானா கத்தி எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லி அவ ஈஸியா தப்பிச்சு போயிருக்கலாம். சோ தப்பிச்சாலும் ஜெயிலுக்கு போகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கத்தி இருந்த அந்த இடத்த அந்த பொண்ணு சொல்லல. இப்ப மட்டும் அந்த பொண்ணு உன்னை கொலை பண்ணியிருந்தா அப்படின்னா அவ ஜெயிலுக்கு போறதுக்கு யாருமே காரணமா இருந்திருக்க மாட்டாங்க. சோ ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவ உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணா. இப்ப நான் உன்னை வச்சு அடுத்ததா ஒரு கேம் ஒன்று விளையாட போறேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். முடிஞ்சா நீ போய் அவங்களை காப்பாத்து. பட் நீ அவசரப்படாத, நீ யோசிச்சு பொறுமையா செயல்படு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவன் தகதகன அந்த இடத்த விட்டு ஓடி போறான். ஒரு டிரா ஒன்று ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளர வந்து 2 சாவி இருக்குது. அப்படியே ஒரு பேப்பர் கூட இருக்குது. அதுல ஒன்னு கொல்றதுக்கும் ஒன்னு உயிரோட வாழ வைக்கிறதுக்கும் அப்படின்ட்டு எழுதி இருக்குது. கட் பண்ணா இப்போ அந்த 2 பேரை காட்டுறாங்க. ஒருத்தரோட காலில் ஐஸ் கட்டியை வச்சு அவன் கழுத்துல ஒரு கம்பியை போட்டு முறுக்கி வச்சிருக்கான். ஐஸ் கட்டி ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா உருக்கிட்டு இருக்கும்போது அவன் கழுத்துல இருக்க அந்த சங்கிலி அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல இழுத்து கொலை பண்ணும். அப்படியே இன்னொருத்தரோட கையை காலு வாய் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட்டி ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்கான். நம்ம ஹீரோட கைரக அந்த செத்து போன பொண்ணு மேல இருந்ததுனால நம்ம ஹீரோ தம்பியை கையங்களவும் பிடிக்கிறதுக்காக அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட் 2 பேருமே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அங்கதான் ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்குறாளே, அதை பார்த்ததும் ஆகா அடுத்த கொலையை பண்ணிட்டான் போல இவன், எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அவ்வளவு சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏகப்பட்ட போட்டோஸ்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த போட்டோஸ்ல இருக்கிற ஒரே ஒரு பொண்ணை தவிர மத்த எல்லாருமே செத்து போயிருக்காங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா அந்த கொலகார பையலோட மனைவி தான். அவங்கள கஸ்டடியில எடுத்து நம்ம வில்லப்பையில பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ரூம்குள்ள மாட்டிருக்கிற 2 பேரை காட்டுறாங்க. அந்த ரூமோட கதவு திறந்து 3ஆவதா ஒருத்தன் உள்ளர வரான். இந்த 2 பேரும் சாக போற இந்த கேமை அந்த பை தான் நடத்த போறான்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தம்பி ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போயிருப்பான். கதவு திறந்து உள்ள போனா அங்க ஒரு பெட்டி, அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறான். இவன் வீட்டுல ஒரு பொண்ணுக்கு முகத்துல ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் பாருங்க. அதே ஃபேஸ் மாஸ்க் தான் அங்க இருக்கு. அதே நேரத்துல உள்ள வந்து ஒரு குண்டு பையலோட போட்டோ கூட ஒன்று இருக்குது. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஒன்று ஆட போறோம்.
அதாவது நீ இந்த ஹோட்டலுக்குள்ள வரும்போது ஒரு குண்டு பையில பார்த்த இல்லையா ரிசப்ஷன்ல, அந்த பையன் ஒரு மோசமான கேடுகட்ட வீணா போன விளங்காத பையன். அந்த பையில அப்படியே அடிக்கிட்டு வந்து பக்கத்துல இருக்க ஒரு ரூம்ல போட்டு அடிச்சு வை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கும் வேற வழி இல்ல. சோ அந்த ஃபேஸ் மாஸ்க் எடுத்து இதோட முகத்துல மாட்டிக்கிட்டு அந்த குண்டு பையில பிடிக்கிட்டாக போறான். அப்போ அந்த ஃபேஸ் மாஸ்க் கழட்டி ஒரு இடத்துல கீழே போட்டு வைக்கிறான். அதை பார்த்து அந்த குண்டு பையன் அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்துல வரும்போது நம்ம தம்பி ஒரு கன்னோட நிக்கிறத பார்த்துட்டு அவன் செம்மையா பயந்து போயிடுறான். அப்போ அவனுக்கு ஒரே குத்தா குத்தி அவனை படுக்க வச்சிடறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த ஏஜென்ட் இருக்காரு பாருங்க, அவரு அந்த கொலைகாரனோட மனைவியை உட்கார வச்சு ஒரு பெரிய கிரைம் நடந்த இடத்துல உங்களோட போட்டோ இருந்துச்சு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம இந்த கொலையெல்லாம் செய்யறவன் உங்களோட வீட்டுக்காரர் தான், நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலைகளை எல்லாத்தையும் பண்றீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. அதை விட்டு தன்னோட கணவர் கூட இருந்த அந்த நாட்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 பேர் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தனை குத்துறதுக்காக இன்னொருத்த கத்தி எடுக்கும்போது அதை பார்த்து அந்த வில்ல பையன், இதை பார்த்து தம்பி உள்ளர நிறைய பேர் இருக்கிறோம், உன்னால இங்க இருக்கக்கூடிய மத்த யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது நல்லா இருக்காது, இது வேண்டாம் நிறுத்திக்கோ அப்படின்ட்டு அவர் சொன்னதும் அந்த வில்ல பையனும் அப்படியே போயிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தம்பியா காட்டுறாங்க. அந்த குண்டு பையில இந்த ரூம் கூட கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு அந்த கொலகார பையன் சொல்லியிருப்பா இல்லையா, அந்த கொலகார பையன் சொன்ன மாதிரி இந்த குண்டு பையில கூட்டிட்டு வந்து அந்த கதவை திறக்க சொல்றான். அப்படி அந்த கதவை திறந்து உள்ள பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்களோட போட்டோஸ் இருக்குது. அதுவும் அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நார்மலா இல்ல. அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு சித்திரவதை பண்ணி அடிச்சு கொடுமைப்படுத்தி கையை கால் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி இவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான். அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ தம்பி அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ தம்பியோட 2 ஃப்ரெண்ட்ஸை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான் இல்லையா அந்த கொலைகார பையன், அந்த வீடியோ அப்படியே இங்க ஒரு டிவில ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு பக்கத்துல திரும்பினா நம்ம ஹீரோவோட பேர் போட்டு அதுக்கு மேல ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது. அதை எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா இதை பார்த்து தம்பி இவன் ஒரு மோசமான கேடுகட்ட விளங்காத பையன். என்னோட ஆசை என்ன அப்படின்னா இவன் கண்டிப்பா உயிரோட இருக்க கூடாது, பட் நீ இவன் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா நீ காப்பாத்த நினைக்கிற அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட உயிர் போயிடும். இவனை கொல்றியா இல்ல அந்த 2 பேரும் செத்து போறத பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த குண்டு பையன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பான் போல. அந்த வீடியோவை அந்த கொலைகார பையன் கரெக்டா எடுத்து டிவில போட்டாப்பா. அதை பார்த்ததும் ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது. டேய் வீணா போன விளங்காத செத்த பையன் போன இங்க வாடா, மரியாதையா நீயா அந்த பெட்ல போய் படுத்துட்டு கையிலையும் கால்லையும் நீயா ஹேண்ட் கப் போட்டுக்க, இல்லனா கண்ணா பின்னான்னு கண்ணை முடிக்கிட்டு கண்ட இடத்துல சுட்டு போடுவேன் போடா அப்படின்ட்டு மிரட்டினதும் அவனும் பயந்துக்கிட்டு அந்த பெட்ல போய் படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கையிலையும் கால்லையும் அவனா எடுத்து விலங்க மாட்டிக்கிட்டு என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்கிறான். ஒரு டூல்ஸ் எடுத்து அவன் கையில கொடு, அது அவனோட வாழ்க்கையை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதிருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூல்ஸ் எடுத்து அவன் கையில கொடுத்ததும் ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று இருக்குது, அதை எடுத்து ஆன் பண்றான். டே குண்டு பையில நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது, நீ கையில வச்சிருக்க இல்லையா அந்த டூல்ஸ், ஒவ்வொரு டூல்ஸா நீ பிரஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி ஒன்று வந்து உன் கண்ணில் குத்தும், உன் கண்ணு ரத்தமும் சதையுமா பிச்சுக்கிட்டு வந்து வெளில விழுகும், அதுக்கப்புறம் உனக்கு கண்ணு தெரியாது. இதே மாதிரி அந்த 2 டூல்ஸையும் பிரஸ் பண்ணிட்டா உன் 2 கண்ணும் போயிடும். ஆனா நீ சாகாம ஈஸியா தப்பிச்சலாம். பட் ஒருவேளை நான் சொல்றதை கேட்காம நீ அந்த டூல்ஸை பிரஸ் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட கையிலையும் கால்லையும் விலங்கு இருக்கு இல்லையா, அது அப்படியே உன் கை கால் எல்லாத்தையும் அப்படியே துண்டு துண்டா வெட்டி போட்டுரும், நீ செத்து போயிடுவ. அதுவும் சாதாரணமா கிடையாது, ரொம்ப ரொம்ப கொலை கொடூரமா செத்து போவ. இப்போ அவனோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ தம்பி அந்த ரூம் விட்டு வெளில வந்துடுறான். அந்த குண்டு பை தப்பிச்சு போகணும் அப்படின்னா அவனுக்கு வேற வழியே கிடையாது. அந்த டூல்ஸை பிரஸ் பண்ணணும், அவன் கண் 2 நோண்டி கண் பார்வையை இருந்தா மட்டும்தான் அவன் வாழ முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்றான் அப்படின்னா ஒரே ஒரு டூல்ஸை மட்டும் அவன் அமைக்கிறான். ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி ஒன்று அவன் கண்ணை குத்தி கிழிச்சு ரத்தமும் சதையுமா கீழே தூக்கி போட்டுது. பட் அந்த பையன் கையில இருக்கிற அந்த 2வது டூல்ஸை அமுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுறான், ஏன்னா வலி தாங்க முடியல அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அந்த வில்ல பைய கொடுத்துருக்கான். அந்த டைம் முடிஞ்சு போனதுனால அந்த குண்டு பையோட கையும் காலும் அப்படியே தனித்தனியா பீஸ் பீஸா போட்டு அப்படியே பறந்து போய் கீழே விழுகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பேப்பர் துண்டுல நீ புத்திமதி சொல்லி ஒருத்தனை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு, அப்புறம் இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆனிச்சோ அங்க போ அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்குது. அதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு பழைய பிளாஷ்பேக் ஒன்று வந்து ஞாபகம் வருது. அதாவது தான் பெத்த பொண்ணுகிட்டே ஒரு பொறுக்கி பரதேசன் ஆகி தப்பா நடந்திருக்குது. அந்த குட்டி பொண்ணுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம நம்ம தலைவன் அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோடப்ப அவனுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இதை பாரு நீ அவர்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்கையால செஞ்சு பயமுறுத்துறான். அந்த குட்டி பொண்ணோட அப்பா மட்டும் கிடையாது, அவர் செஞ்ச தப்ப அவங்க அம்மா கூட மறைச்சிருக்காங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு பயந்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த செத்த பையனை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற கோபத்துல பலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 குத்து விட்டுறான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் அந்த கொலகாரனோட மனைவி கிட்ட ஒரு விசாரணை போயிட்டு இருக்குது. உன் புருஷன் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், உனக்கு எப்படி தெரியாம போனுச்சு அப்படின்ட்டு அவன் கேட்கும்போது இதை பாருங்க சார், நாங்க 2 பேரும் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சுறாங்க. பட் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இதை பாருமா நீங்க வேணா பிரிஞ்சு போயிருக்கலாம், ஆனா உங்க உறவு வந்து கண்டிப்பா பிரிய வாய்ப்பு கிடையாது, அதனால உனக்கும் கூட இதுல பங்கு இருக்குமோன்னு எனக்கு தோணுது நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அக்காவுக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. இவ பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பா. அப்போ அங்க 2 பேருக்கு சண்டை வந்திருக்கும். அதுல ஒருத்தன் கத்தி எடுத்து இன்னொருத்தனை குத்துறதுக்காக போவான். அந்த சண்டையை நம்ம கொலகார பைய தடுத்திருப்பான், அதாவது இந்த லேடியோட புருஷன். அதுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து அந்த கிளினிக்கை மூடிட்டு இவங்க வெளில வரும்போது என்னங்க நான் என்னோட ஹேண்ட்பேக்கை மிஸ் பண்ணிட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உள்ள போறாங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் கதவு திறந்து வெளில வரலாம்னு பார்க்கும்போது அந்த சண்டை போட்டான்
வந்தான் பாருங்க, அந்த கத்தி எடுத்து குத்துக்கு வந்தான் இல்லையா, அந்த பையன் அங்க வந்து மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் கதவு திறங்க, நான் உள்ள வந்து என்னோட ஷர்ட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், ப்ளீஸ் எடுத்து தாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த அக்கா மறுபடியும் கதவு திறந்து உள்ள போறாங்க. அந்த ஷர்ட் எடுத்துட்டு வந்து அவன் கையில கொடுக்குறாங்க. இருந்தாலும் போவோம் அப்படின்ட்டு பார்த்தா கத்தி எடுத்து அவங்களை மிரட்டிட்டு அந்த கதவை திறனா உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து இவன் உள்ள போறான். உள்ள போனா அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்ட்டு இவங்க எட்டி பாக்குறாங்க. அப்போ அந்த பையன் கதவை வேகமா தள்ளிக்கிட்டு வெளில வரும்போது இவங்க மேல அடிபட்டுருது. இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அந்த கதவை வந்து இவங்க வயித்துல வேகமா அடிச்சதும் இவங்களுக்கு பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. கத்திக்கிட்டு அதே இடத்துல உட்கார்றாங்க. அதை பார்த்தா அந்த வில்ல பையன் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நான் உனக்கு இதை தெரிஞ்ச பண்ணல, நான் தெரியாம போயிட்டேன், நான் திருடத்துக்காக மட்டும்தான் இங்க வந்தேன், என்ன மன்னிச்சிருக்கேன் அவன் கத்திக்கிட்டு வெளில ஓடி வரத அந்த கொலகார போய் பாத்துறான். இந்த பையத்துக்காக இப்படி ஓடியாரான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் பாப்பான் பாருங்க. தன்னோட மனைவியை கீழே கிடக்குறாங்க. அதே நேரத்துல நிறைய ரத்தம் கூட போயிருக்குது. தனக்கு பிறக்க போற பிள்ளைக்கும் தன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படிங்கிற பயத்துல ரொம்ப பதறி போன இவன் அவங்களை தூக்கிட்டு போய் அட்மிட் பண்றான். இவன் நினைச்சு பயந்த மாதிரியே அந்த குழந்தை கருவிலே இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவுலையும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. சோ 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த லேடியோட கணவன் தான் கொலகாரம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 2 பேரை கட்டி பிடிச்சிருக்கான் இல்லையா, அதுல ஒருத்தன் கழுத்துல சங்கிலியை கட்டி ஒரு ஐஸ் கட்டில நிக்க வச்சிருப்பான். அந்த ஐஸ் கட்டில கால் நிக்க முடியாம லைட்டா ஸ்லிப் ஆகிடுறான். ஐஸ் கட்டி கரைஞ்சிட்டு அப்படின்னா அவன் கண்டிப்பா தூக்குல தொங்க ஆரம்பிச்சிருவான். அப்படி தொங்கிட்டு இருக்கும்போது வழியில தாங்க முடியாம அவன் அங்கேயும் எங்கேயும் ஆடிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அப்போ ஒரு மிஷின் ஒன்று ட்ரிகராகி ஒரு கரண்ட் ஷாக் வந்து தண்ணியில படுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்டா கரண்ட் ஷாக்கு தண்ணிக்கு போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த தண்ணியில சேர போட்டு தான் ஒருத்தரோட கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த கேம் ஒருத்தர் நடத்துறதுக்காக உள்ள உட்காந்துருக்கான் பாருங்க. அந்த பையன் அவசரமா ஓடி வந்து அடக்கடவுளே நீ இப்படி எல்லாம் செத்து போக கூடாது, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடா தம்பி அப்படின்ட்டு அவன் காலை தூக்கி மறுபடியும் அந்த ஐஸ் கட்டில வச்சிடறான். அவனோட ஃபேஸை இப்பதான் காட்டுறாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தரோட வாயையும் ஒருத்தரோட கண்ணையும் கட்டி வச்சிருப்பாங்க, சாரி தச்சு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த வாய் தச்சிருக்கப்பட்டவன் தான் நம்ம நேக்கா தப்பிச்சாச்சுன்னு ஒரு ஹாப்பியில கத்தும் போது தைக்கப்பட்ட அவரோட வாயி டொயினே கிழிஞ்சு போயிடுது. அந்த பையன் தான் அங்க நிக்கிறான். அவன் தான் இவங்க 2 பேரும் சாக போறதுக்கான அந்த கேமா நடத்திட்டு இருக்கான். இந்த வாய் கிழிஞ்ச பையன் யாரும் தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அவன் தான் நம்ம கொலகார பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறம் எதுக்காக பெஸ்ட் ஃப்ரெண்டையே நம்ம கொலகார பைய கொலை பண்ண பார்த்தா அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கொலகார பையனுக்கும் அவன் மனைவிக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்ததே இந்த பையன் தான். அது மட்டும் இல்லாம அந்த பையன் ஏகப்பட்ட திலாலங்கடி வேலையை பார்த்திருப்பான் போல. அதை கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம கொலகார பையன் அவனுக்கும் ஒரு ஆப்பு வச்சு விட்டுருக்கான். இது எங்க ஆரம்பிச்சதோ நீ அங்கேயே போ அப்படின்ட்டு ஒரு பேப்பர் எழுதிருக்கும் இல்லையா, அதை பார்த்ததும் ஒரு குட்டி பொண்ணோட பிளாஷ்பேக் ஒன்று வந்து நம்ம ஹீரோ தம்பிக்கு ஓடி இருக்கும். ஸோ அந்த குட்டி பொண்ணை பார்த்த அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தம்பி வந்துடுறாரு. அங்க வந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரையும் ஒரு சங்கிலியால கட்டி போட்டு ஷார்ப்பான கம்பிகளால 2 பேரோட உடம்பையும் அப்படியே குத்தி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு டைமர் கூட ஓடிட்டு இருக்குது. அதனால செத்து போனதுக்கு அப்புறம் எதுக்கு டைமர் அப்படின்ட்டு அந்த லேடிக்கு பக்கத்துல போவோம் பாருங்க. திடீர்னு கண்ணு முடிச்ச அந்த லேடி செம்மையா சத்தம் போட்டு கத்திடுறா. அதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு பக்கம் செம்ம பயம் வந்துருது. இப்போ அங்க ஒரு டேப் ரெக்கார்ட் இருந்ததும் அதை நம்ம ஹீரோ தம்பி ஆன் பண்றான். இவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறத பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த கம்பிகளை எடுக்காம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா 30 நிமிஷத்துல 2 பேருமே செத்து போயிடுவீங்க. அப்படி கம்பிகளை எடுத்தாலும் எடுக்கலனாலும் உன் புருஷன் கண்டிப்பா செத்து போறது உறுதி. ஆனா நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உன் புருஷனோட முக்கியமான உடல் உறுப்புகள் இருக்கிற அந்த இடத்துல தான் அந்த ஷார்ப்பான கம்பியை குத்தி வச்சிருக்கிற. ஆனா உனக்கு அந்த மாதிரியான இடத்துல குத்தல, நார்மலான இடத்துல தான் குத்தி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு கம்பியா புடுங்கி வெளில போட்டினா உன் புருஷன் செத்து போயிடுவான். பட் நீ பொழைச்சிடலாம். ஆனா 2மே பண்ணாம அப்படியே சைலண்டா இருந்தா 2 பேருமே செத்து போயிடுவீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்களே முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் சரி ஓகேங்க நானாவது பொழைச்சிட்டு போறேன் அப்படின்ட்டு அந்த கம்பிகளை ஒன்னா அப்படியே புடுங்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு கம்பியா இந்த அக்கா புடுங்கி போட்டு இருக்கும்போது அவனுக்கு ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்குது. கடைசியா ஒரு கம்பி மட்டும் இதயத்துக்கு பக்கத்துல குத்திருக்குது. அந்த கம்பியை அவளால புடுங்க முடியல. நம்ம ஹீரோ தம்பி கிட்ட அந்த லேடி ஹெல்ப் கேட்டதும் வேற வழி இல்லாம சரி ஓகே அவன் தான் செத்து போயிட்டானே உன்னையாவது காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி கீழே போட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தம்பிக்கு ஒரு ரெக்கார்டு ஒன்று ஓடுது. ஒரு பெட்டி இருக்கு, பெட்டிக்குள்ள ஒரு ஹிண்ட் இருக்கு, அதை படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் ஒரு பெட்டிக்குள்ள ஒரு போட்டோக்கு பின்னாடி கோ ஹோம் அப்படின்ட்டு எழுதிருக்குது. அந்த கோ அப்படிங்கிற வார்த்தையில ஜி மட்டும் வேற ஒரு கடலை எழுதிருக்குது. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு இருக்கும்போது இவன் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காப்பாத்த போனா பாருங்க, அவ கூட பதிலுக்கு கத்தியால எடுத்து குத்த வந்தா இல்லையா, அந்த கத்தியில ஜீனு போட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு குண்டு பையில பெட்ல போட்டு கையை கால் அப்படின்ட்டு எல்லாத்துலயும் விலங்க மாட்டிருப்பான் இல்லையா, அதுலயும் ஜி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலகார பையலுக்கு ஜிங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது. நம்ம ஹீரோ தப்பிக்கு ஞாபகம் வருது. அங்க போனா கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்ட்டு அவகிட்ட ஒரு சாவியையும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வெளில வரும்போது ஒரு ஸ்கூல் பெல் ஒன்று ஆன் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ அந்த 2 ஏஜென்ட்டும் தன்னோட ஆட்களை கூட்டிட்டு சரியா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ ஹிண்ட் ஏதாவது கிடைக்குது அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக இந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரூமா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆபீஸ் ரூமுக்குள்ள ஒரு பொம்மை இருக்குது. அதோட கழுத்துலயும் ஒரு டேப் ரெக்கார்டர் தொங்குது. அதை ஆன் பண்ணி பார்த்தா இப்போ இந்த 2 ஏஜென்ட்டுக்காக தான் அந்த கொலகார பையன் பேசிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த வாய்ஸ் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பேசுது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட புரியல. சோ இந்த அக்கா அந்த பொம்மைக்கு பக்கத்துல போவா பாருங்க. அப்ப அந்த பொம்மை அப்படியே வெடிச்சு செத்துறது. அதுல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் பீஸும் இந்த அக்காவோட மூஞ்சி மோர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு உள்ள போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அக்கா அப்படியே செத்து போக அப்படியே சீனை கட் பண்ணா. அந்த
செத்து போற கேம் ஆடுற 2 பேரையும் காட்டுறாங்க. அந்த தொங்கிட்டு இருக்கனோட கையில ஒரு கண்ணை கொடுத்து நீ அவனை சுட்டுட்டு நீ தப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்றான். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கொலகாரனோட மனைவியை உட்கார வச்சு புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்த்து பண்ணதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கூட என்கிட்ட அதை மறைச்சலாம் நினைக்கிறீங்களா? மரியாதையா சொல்றேன், என்கிட்ட அதை சொல்லிடுங்க அப்படின்ட்டு அவன் கோவப்பட்டு கேட்டதுனால ஒரு நாள் தன்னோட கணவரை பார்க்கறதுக்காக ஒரு ரூம்குள்ள போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அவரை காணும். என்ன பண்றதுன்னு நாலா பக்கமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில போட்டோஸ் இருக்கிறத பாக்குறா. இவங்களோட கரு கலையறதுக்கு காரணமா இருந்தா இல்லையா ஒருத்தன், அந்த பையன் டெய்லி எங்க போறான் என்ன பண்றான் அப்படிங்கிறத மொத்தமா போட்டோ பிடிச்சி இவங்களோட கணவர் வச்சிருக்காரு. ஒரு வேளை நம்ம வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற பயத்தோட அப்படியே அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு பெட்டி ஒண்ணு துணியால மூடிக்கிறத பார்த்துட்டு அதை துறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கையை வைக்க போற நேரத்துல அந்த கொலகார பையங்க வந்து அவங்க கையை தட்டி விட்டு என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கோவமா கேக்குறான். நான் பண்றது இருக்கட்டும், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இவனோட போட்டோ இதுக்காக நீ இவ்வளவு எடுத்து வச்சிருக்க? அவனை ஃபாலோ பண்றியா இல்ல ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவமா கேட்கும்போது தான் அந்த பையன் ஒரு கதையை சொல்றான். நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமா நம்ம கனவு கண்டிருப்போம். அந்த கனவு நிஜமாகறதுக்குள்ள இந்த பையன் மறுபடியும் அதை கனவா மாத்திட்டான். அதனால எனக்கு செம்ம கோவம் வந்துட்டு என் புள்ளைய கொண்டவனா நான் எப்படி சும்மா விடுவேன்? அவனுக்கு ஒரு தரமான தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த தண்டனையை காட்டுறாங்க. இப்போ அவனை ஒரு சேர்ல உட்கார வச்சு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா அப்படின்ட்டு கேட்கறான். நான் உண்மையாவே தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது நீ தெரியாம தான் பண்ணிட்ட அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும்டா தம்பி. ஆனா நீ திருடுறதுக்காக உள்ள போனதுனால தான் திரும்பி வரும்போது என் மனைவிக்கு அடிபட்டு என் குழந்தை இறந்து போச்சு. ஸோ நீ இதுக்கப்புறம் திருடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாது நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியால செய்யப்பட்ட ஃபேஸ் மாஸ்க் எடுத்து கொண்டு வந்து அவன் மூஞ்சில வச்சு மாட்டி விடுறான். அந்த கத்தி வந்து செம்ம ஷார்ப்பா இருக்குது, அவன் மூஞ்சிக்கு நேரா இருக்குது. உன்னோட கைகள் வெட்டப்பட்டு ஒரு பக்கம் ரத்தம் ஓடிட்டு இருக்குது. அந்த ரத்தம் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ செத்து போயிடுவ. அப்படி நீ செத்து போகாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா உன்னோட முகத்துக்கு நேரா இருக்கிற அந்த கத்திகளை உன் முகத்தை வச்சு அழுத்தி பக்கமா தள்ளணும் அப்படின்னா அந்த கத்தி உன் முகத்தை கிழிச்சுக்கிட்டு ரத்தத்தை சதற விடும். நீ கதறிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம். அப்படியெல்லாம் பண்ண முடியாது, கத்தி கண்ணத்துல பட்டா வலிக்கும் அப்படின்னு சொன்னா நீ இதே இடத்துல இருந்து செத்து போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம இந்த பையத்தோட மூஞ்சி எடுத்து அந்த கத்தில வச்சு அமுக்குன்னு பாருங்க. ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு நாலா பக்கமும் தெரிக்குது. ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறான். என்ன இப்படி பண்ண உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவர் அடிக்க வருவான் பாருங்க. நம்ம தலைவன் லைட்டா நகர்ந்துறான். அவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஷார்ப்பான கம்பிகள் நிறைய இருந்திருக்குது. அதுல போய் இந்த பையன் விழுந்துடுறான். கை கால் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிழிச்சு ரத்தம் சொட்ட கதற அதே இடத்துல இறந்து போறான். அதுக்கப்புறம் துணியால போத்தப்பட்ட ஒரு பெட்டியை போய் அவன் துறக்க போயிருப்பா. அவன் வந்து அதை தடுத்திருப்பான் இல்லையா? அந்த பெட்டி மேல இருக்கிற அந்த துணி எடுத்ததும் செத்தவங்களை உள்ள வைக்கக்கூடிய ஒரு கூலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அது அந்த பெட்டிக்குள்ள நிறைய கிளாஸ் பீசஸை அடிச்சு உடைச்சு உள்ளர போட்டு வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கரெக்டா அந்த 2 பேரையும் அடிச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு சரியா வந்து சேர்ந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ போயிருக்க அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறத அந்த கொலகாரனோட மனைவியிட்ட கேட்டுக்கிட்டு ஏஜென்ட்டும் கரெக்டாக போறாரு. இப்ப நம்ம ஹீரோ தம்பி உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ் ஒண்ணு திறந்திருக்கிறத பாக்குறான். இந்த படத்தோட 3வது பாகத்தை பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப நல்லா தெரியும் இந்த பாக்ஸ் என்ன அப்படின்ட்டு. 3வது பாட்டோட எண்ட்ல நம்ம கொலகார பயலுக்கு கேன்சர் வந்து அதிகமா இருக்கும். அதனால அவனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக ஒரு ஃபேமஸான டாக்டரை கடத்திட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த படத்தோட ஹீரோத்தனோட பொண்ணை இந்த கொலகார பைய தான் கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்காக உள்ள வந்திருப்பான். அப்பதான் அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கியோட அந்த படத்தோட ஹீரோ உள்ள போயிருப்பாரு. அந்த ஹீரோட பேரு ஜேக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த வீடியோ போட்டு ரொம்ப மாசத்துக்கு முடியாது, அதனால எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இதை வச்சு எல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தோட 3rd பார்ட் அண்ட் 4th பார்ட் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரியே தான் காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ தம்பியை தேடி வந்த அந்த ஏஜென்ட்டும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அவரும் நம்ம ஹீரோ தம்பி வந்த மாதிரியே உள்ள வந்து பார்க்க அந்த சிகப்பு பாக்ஸ் ஓபன் ஆகி இருக்க ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அதாவது 3வது பாகத்தோட எண்டுல கொலகாரம் கூடயே இருந்து அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில அவன் சொன்னதே கேட்காம அந்த டாக்டரை அமண்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணு போட்டு தள்ளறதுக்காக பார்த்திருப்பா. அப்போ அந்த டாக்டரை காப்பாத்துறதுக்காக ஜேக்ஸ் தான் அந்த அமண்டாவை சுட்டு தள்ளியிருப்பாரு. அநேகமா அந்த சத்தத்தை தான் இப்ப நம்ம ஏஜென்ட் கேட்டிருப்பாரு போல. அந்த வாய் கிழிஞ்சு போன ஒருத்தர் தான் இந்த கேம் இப்ப நடத்த போறான் இல்லையா? அவன் அந்த கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தன்னோட சட்டையை கழட்டுவான் பாருங்க. அப்பதான் அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவனோட வாயை தைக்கிறதுக்கு முன்னாடி அவன் முதுகுல ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷினை வச்சு தச்சிருக்கான். ஏன்னா அந்த கொலகாரனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எப்படியா இருந்தாலும் இவன் தான் தப்பிப்பான் அப்படின்ட்டு. சோ அடுத்து நடக்க போற கேம இவனை வச்சு நடத்த வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் அந்த கொலகார பையன் இப்படி பண்ணிருக்கான். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் குழப்பமா இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா 3வது பார்ட்டோட முடிவையும் இப்போ நாம பார்த்துட்டு இருக்க இந்த 4வது பார்ட்டோட இடையும் ஒரே நேரத்துல முடிக்க போறாங்க. 3rd பார்ட்டோட ஹீரோ ஜாக்ஸ் இருக்கான் பாருங்க. அவன் ஒரு பக்கம் துப்பாக்கியோட போக அப்படியே இந்த பக்கம் இந்த பார்ட்டோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம இந்த ஹீரோவை பிடிக்க வர அந்த ஏஜென்ட் இந்த 3 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமா துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜாக்ஸோட மனைவி அதான் அந்த டாக்டர் அவங்கள அமெண்டா ஒரு பக்கம் சுட்டுத்தள்ள ரத்தம் தெரிக்க நம்ம ஜாக்ஸோட மேலேயே வந்து விழுகிறாங்க. இதுல என்ன பெரிய கூத்து அப்படின்னா அந்த டாக்டர் தான் ஜாக்ஸோட ஹஸ்பண்ட். இன்னும் 54 செகண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்படி அந்த 54 செகண்டுக்குள்ள யாராவது உள்ள வராம இருந்தாங்க அப்படின்னா அந்த கேமை நடத்துறவன் அப்ப உள்ள மாட்டிட்டு இருக்க அந்த 2 பேர் மொத்தமா 3 பேர் சேர்ந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா இன்னும் 54 செகண்ட்ல நம்ம அவங்களை காப்பாத்தலனா அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 4-5 செகண்ட் மட்டும் தான் இருக்குது. அது முடியறதுக்குள்ள நம்ம ஹீரோ நம்மளை காப்பாத்துறதுக்காக உள்ள வந்தா அவனை சுட்டு நம்மளே காப்பாத்திக்கலாம்
பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சங்கிலியை கழுத்துல மாட்டிட்டு தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த பையன் ஒரு பிளானோட துப்பாக்கியை கையில வச்சிருக்கான். அதே நேரத்துல அந்த கேம் நடத்துறவனோட முதுகுல ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, அதை அவன் கழுத்துல இருந்து ரிமூவ் பண்றதுக்காக ஒரு ரிமோட் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த கவுண்டவுன் வந்து சரியா 0 அப்படின்ட்டு வரும்போது அமுக்குனா மட்டும் தான் அவனும் சேஃபா இதுல இருந்து தப்பிப்பான். சரி, இன்னும் 4-5 செகண்ட் மட்டும் தான் இருக்கு, நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ தம்பி அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வராரு. ஹீரோ தம்பி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தூக்கல தூங்கிட்டு இருக்கவன் அவனை டமால்னு சுட்டுறான். ஆனா இருந்தாலும் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அவன் உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிஷின் ஒண்ணு ட்ரிகர் ஆயிடுது. அந்த தூக்குல தூங்கிட்டு இருந்தவன் ஒரு ஐஸ் கட்டி மேல தான் நின்றுப்பான். சரியா அவன் மண்டைக்கு மேல ஒரு இரும்பு கம்பத்துல 2 பக்கமும் ஐஸ் கட்டியே கட்டி வச்சிருக்கானுங்க. யாராவது கதவை திறந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகி அப்படியே 2 பக்கத்துல இருந்து மேல இருந்து கீழே வந்து இவன் மண்டை அப்படியே நசுக்கி தெறிக்க விடுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ தம்பி அந்த கதவு திறந்ததுனால 2 ஐஸ் கட்டியும் அவன் மண்டை அப்படியே அடிச்சு அப்படியே நசுக்கி சின்ன பின்னமா போயிடுது. ரிமோட்டை ரெடியா வச்சிருந்தான் பாருங்க, அவனுக்கும் ஒரு துப்பாக்கி சூடு விழுந்துருது. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட்ஸா இருக்காரு பாருங்க, அவர் வந்து இன்னொரு ரூம் கதவை திறந்துட்டு உள்ளர போனா தன்னோட பொண்ணை தேடிட்டு வந்து பார்த்தா இந்த பக்கம் மனைவி செத்து போய் கிடக்குறா. அதை பார்த்த கடுப்புல த பொண்ணாட்டியை கொண்டுட்டான் அந்த கொலகார பையன் அப்படின்ட்டு அவன் கழுத்தையும் அறுத்து கொலை பண்ணிருப்பான். அந்த ரூம்குள்ள வந்த ஏஜென்ட் கிட்ட டே எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறுவான் பாருங்க. அந்த ஜேக்ஸ் வந்து தன்னை சுற்றுவாரா அப்படிங்கிற பயத்துல இந்த ஏஜென்ட் வந்து ஜேக்ஸை சுட்டு தள்ளிடுறாரு. இப்போ 3வது பாட்டோட எண்டுல மிஞ்சி இருந்த அந்த ஜேக்ஸையும் போட்டு தள்ளியாச்சு. ஏன்டா இந்த மாதிரி ஒரு கேவலமான கேம்லாம் நடத்துற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தம்பி அவனை கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்கும்போது சொன்னா கேள்றா நான் ஒன்னும் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எதையும் எடுக்க போவான் பாருங்க. தன்னை போட்டு தள்ள துப்பாக்கியை தான் எடுக்கணும் அப்படிங்கிற பயத்துல நம்ம ஹீரோ தம்பி அவனை சுட்டு போட்டு தள்ளிடுறான். அப்படி அவன் சாக போறதுக்கு முன்னாடி ஒரு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்றான். அதை வச்சு பார்க்கும்போது தெரியுது இங்க நடக்கிற கொலைகளுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கொலகார சைக்கோ பையன் தான் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் அந்த சைக்கோ கொலைகாரனும் கிடையாது. இந்த கேம்ல ஐஸ் கட்டி பட்டு செத்து போனா அடுத்ததா கீழே ஒருத்த உட்காந்தான் பாருங்க சேர்ல, அவன் கரண்ட் அடிச்சு செத்து போவான்னு பார்த்தா செத்து போகல. காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் இங்க நடந்த எல்லா கொலைகளுக்குமே காரணம் அந்த பையதான். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த செத்து போன கொலைகாரனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்லையா, அது ஒண்ணு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் கிடையாது, கிளைமேக்ஸ் தான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருக்காங்க. அந்த சீனை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த கொலைகாரனோட பேர்ல அந்த டிடெக்டிவ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் எல்லா கொலைகளையும் செய்ய போறாரு. இந்த படத்தோட 5வது பாகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா எஸ் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். பாய், நான் உங்கள் வாய்ஸ் அப்டிடி.